10th Max 3rd chapter exercise 3.9 first sum என்ன கொடுத்திருக்கா sum of the root and product of root கொடுத்திருக்காங்க அதாவது மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க சோ ஒரு ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு உருவாக்க சொல்றாங்க ஃபார்முலான்னு கேட்டா x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் அதாவது sum of the root அதை எப்படி சொல்லலாம் ஆல்பா + பீட்டா ன்னு போட்டுக்கலாம் x + மூலங்களின் பெருக்கல் அதாவது product of root அதை எப்படி போட்டுக்கலாம்னா ஆல்பா பீட்டா ன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது -9, 20 இது என்னது sum of the root இந்த இது வந்து product of root சரிங்களா இது அப்படியே வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாமா சோ அப்ப x² மைனஸ் sum of root எவ்வளவு -9 அப்ப -9 * x plus product of root வந்து 20 = 0 இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்துச்சுனா x² plus 9x plus 20 = 0 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சோ செகண்ட் சம்ல என்ன கொடுத்திருக்கான் sum of the root எவ்வளவு கொடுத்திருக்கான் 5/3 கொடுத்திருக்காங்க அதே product of root எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4 கொடுத்திருக்காங்க இது அப்படியே வேல்யூல ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா x² minus sum of root ஃபார்முலா என்ன 5/3 ஆல்பா + பீட்டா ன்னு போடுங்க ஆல்பா + பீட்டாவுக்கு 5/3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் x plus product of root ஓட வேல்யூ என்ன 4 = 0 இப்போ என்ன செய்யலாம் எல்சிஎம் எடுக்க போறோம் இங்கனே 1 இருக்கு இந்த இடத்துல 1 இருக்கா அங்கன 3 இருக்கு அப்ப 1 3 1 க்கு அதாவது 1 3 1 க்கு எல்சிஎம் எவ்வளவுனா 3 தான் வரும் சோ அப்ப என்னது எல்சிஎம் டோட்டலா டைரக்டா 3 ன்னு கீழ போட்டுக்க போறோம் இந்த 1 என்ன செய்ய போறோம் இந்த 3 ஆல அதாவது 1 இந்த 3 ல இந்த 1 டிவைட் பண்ண ஆன்சர் என்ன 3 வருமா அப்ப அந்த மேல x² ஓட 3 மல்டிப்ளை பண்றோம் 3x². அடுத்து இந்த 3 இந்த 3 ஆல இந்த 3 / 3 எவ்வளவு வரும் 1 அந்த 1 ஆல மேல மல்டிப்ளை பண்ண போறோம் 5 ஓட அப்ப -5x. அடுத்து இந்த 3 ஆல இந்த 1 வந்து 3 ல டிவைட் பண்ண போறோம் அப்ப என்ன வரும் ஆன்சர் 3 தான வரும் அந்த 3 அந்த 4 ஓட மல்டிப்ளை பண்ணா 3 * 4 12 = 0 இந்த 3 எங்கிட்ட போயிருச்சுனா ஆன்சர் என்ன 3x² - 5x + 12 = 0 சோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க third question -3/2, -1ங்களா அப்ப இது என்னது இந்த sum of the root எவ்வளவு -3/2 product of root வந்து எவ்வளவு -1 அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஃபார்முலா என்ன x² minus sum of root அதாவது மூலங்களின் கூடுதல் plus product of root அதாவது மூலங்களின் பெருக்கல் இது அப்படியே வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா x² minus alpha plus beta எவ்வளவு -3/2 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா அப்ப அந்த மைனஸோட மைனஸ் சேர்ந்துச்சுனா 3/2 ஆயிரும் +3/2 ஆயிரும் into x plus product of root எவ்வளவு -1 அப்ப இந்த இடத்துல -1 போட்டுக்கலாமா = 0 இப்போ இந்த இடத்துல 1 இருக்கதா அர்த்தம் இந்த இடத்துல இருக்கதா 1 இருக்கதா அர்த்தம் அப்ப இந்த 1 2 1 இந்த 3 க்கு எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரும் 2 தான் வரும் இப்போ இந்த 1 வந்து இந்த 2 ல டிவைட் பண்றோம் அப்ப 2/1 ஆன்சர் 1 தான் 2 தான வருது அந்த 2 இந்த x கூட மல்டிப்ளை பண்ணா 2x². அடுத்து பிளஸ் இந்த 2 இந்த 2 ஆல டிவைட் பண்ணா 2 தான் ஆன்சர் வரும் சாரி 1 தான் வரும் அதாவது 2/2 1 அந்த 1 அந்த 3 ஓட மல்டிப்ளை பண்ணா 3x மைனஸ் இந்த 2 ல இந்த 1 டிவைட் பண்றோம் அப்ப 2/1 1 2 அந்த 2 மேலால பெருக்கினா -2 = 0 இப்போ இந்த 2 இங்க கொண்டு போய்ட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு என்னது 2x² + 3x - 2 = 0 அடுத்த சம் ஓகே நெக்ஸ்ட் சம் fourth சம் இதுல என்ன கொடுத்திருக்கான் இது வந்து என்னது sum of the root alpha plus beta இந்த இது a plus y whole square வந்து product of root சரிங்களா அத மூலங்களின் பெருக்கல் இது அப்படியே வேல்யூ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா அப்ப என்னது x² minus sum of the root alpha plus beta x plus alpha beta இதான ஃபார்முலா இது அப்படியே வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாமா x² minus alpha plus sum of the root ஃபார்முலா என்ன மைனஸ் தான் இங்க இருக்க ஒரு மைனஸ் இருக்கா அப்ப இந்த உள்ள வேணா போட்டு காமிக்கிற ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போனாலும் 2 அதாவது குட்டி பிராக்கெட் வெளிய மைனஸ் இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்குங்களா அப்ப உள்ள பிராக்கெட் -2 - a whole square க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் plus product of root ஃபார்முலா என்ன a + 5 whole square equal to 0 பா இந்த மைனஸ் சேர்ந்துச்சுனா என்ன ஆயிரும்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிருமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, அப்போ 2 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இங்கே வெளியே ஃபார்முலா என்ன, இங்கே எக்ஸ் போட மறந்துட்டேன், ஸோ எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, ப்ளஸ் ஏ ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது என்ன செய்யலாம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, அப்போ பண்ணோம்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன வரும், 4 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 into 2 4, 4 into a 4a, வெளியே என்ன இருக்குது எக்ஸு, ப்ளஸ் அதே மாதிரி இதை வந்து என்ன செஞ்சிடலாம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா 2 into 5 10, 10 into a 10a ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் சம், இந்த மைனஸ் 2 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரை வந்து என்னது, இது சம் ஆஃப் த ரூட்டுங்களா, அதான் மூலங்களின் கூடுதல், ஏ ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட், அதாவது ஆல்ஃபா பீட்டா எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 0. இதில் அப்படியே இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூனா மைனஸ் 2 into 2 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸோட சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிருமா, டைரெக்டாக அப்படியே போட்டலாம், 2 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன, ஏ ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.